வணக்கம் நண்பர்களே. ஆர்விஎம் ஆட்டோ கன்சல்டிங் சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வேலூர் சிவன் கோவில் மிக அருகில். வேலூர் சிவன் கோவிலிருந்து சேலம் போகிற வழியில் ராஜாப்பட்டினம் பஸ் ஸ்டாப்பு கோலாத்துக்கோம்பை டோட்டலாக பால் டைரிக்கு பேக் சைடு நம்ம பாயிண்ட்டு. இது ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் பஸ் ஸ்டாப்பு எப்படி வரணும் என்னென்னு கேட்குறாங்க. அவங்களுக்காக அதை சொல்லுங்கன்றாங்க. புதுசாக வர நம்ம நண்பர்கள், சப்ஸ்கிரைபர், சொந்த பந்தங்கள் அனைவருக்குமே அது தெரியணுங்கிறதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். எப்போவுமே நம்ம சொல்கிறது, நம்ம சொந்த பந்தங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? என்னுடைய முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்து நம்ம சேனலை மேலும் மேலும் வளர செய்த உங்களுடைய அத்துணை பேருக்கு என்ன மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நண்பர்களே. இன்றைக்கி பாருங்கள், வண்டி தோட்டத்தில் போய் தான் போடுவேன். வீட்டுக்கிட்ட நம்ம மாட்டுத்தோல் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, மாட்டுத்தோல் ஊற்றுக்கிட்டே நிப்பாட்டிருக்கிற வண்டியெல்லாம் நம்ம இங்கே தாங்க நிறுத்தி வைக்கிறோம். ஓப்பனாக எதுவாக இருந்தால் நம்ம இடத்துல நம்ம சொல்கிறதுக்கு என்ன இருக்குங்க. நம்ம ஏழை எளிய மக்கள் உங்களுக்காக நம்ம எடுத்து செய்கிறோம். ஒரு 3 வண்டி போட்டிருந்தேன் இல்லைங்களா, நேற்று 23 டேட்டில் ஒரு ஹீரோ ஹோண்டா ஆக்டிவா ஒன்று 11 மாடல் போட்டிருந்தேன். டியோ ஒன்று போட்டிருந்தேன். அப்புறம் அடுத்தபடியாக ஒரு டூயட் போட்டிருந்தேன். அந்த டூயட் மட்டும் இருக்குது, நல்லா கேட்டுங்க. ஆல்ரெடி ஒரு ப்ளஸர் ஒன்று ப்ளூ கலர் போட்டிருந்தேன், அந்த வண்டி கொடுத்துட்டேன். TN 91. மறுபடி ஹோண்டா ஆக்டிவா சேலம் வண்டி 2011 சொல்லியிருந்தேன், கிரே கலர். அந்த வண்டியும் சோல்ட் ஆயிடுச்சு, கொடுத்துட்டேன். ஹோண்டா டியோ ஒன்று ப்ளூ கலர் TN 91 போட்டிருந்தேன், அதுவும் கொடுத்துட்டேன். இப்போ இருக்கிறது வந்து ஹீரோ டூயட்டு. அது இல்லாமல் இன்றைக்கி ஒரு 4 வண்டி போகிறேன் நண்பர்களே. இந்த எக்ஸல்லாம் கொஞ்சம் கேட்டுட்டு இருந்தீங்களா, உங்களுக்காக நான் வந்து கொஞ்சம் எக்ஸல் வண்டியெல்லாம் இன்றைக்கி வந்திருக்கு. அதை கண்டிப்பாக நான் சொல்கிறேன். தேவைப்பட்டுச்சுன்னா ஃபோன் பண்ணி புக் பண்ணிக்கங்க. நீங்கள் எப்போ வேணாலும் வந்து எடுத்துக்கலாம். டக்குன்னு வண்டி போயிடும். அப்புறமேட்டு வண்டி கேட்டோம் உடனே கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. முன்ன வர நண்பர்களுக்கு என்னுடைய ஆதரவு. நம்ம ஒன்றும் யாரையும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. வரவங்களை இல்லைன்னு சொல்ல முடியாது. கேட்குறவங்களுக்கு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நண்பர்களே. நம்ம ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள் உங்களுக்காக தான் நம்ம இந்த மாதிரி இடத்துல இருந்து இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிவிஎஸ் ஜூபிட்டர் இது உங்கள்கிட்ட சொல்ல நினைக்காதீங்க. இப்போ வரும்போது காமிக்கிறேன். மீதி எக்ஸல்லாம் இருக்குது, கண்டிப்பாக காமிக்கிறேன். ஃபஸ்ட்டாக வந்து இந்த டிவிஎஸ் ஜூபிட்டர் 2017 சேலம் வண்டி, ஃபேன்சி நம்பர் TN 30. நல்லா பார்த்துங்க, TN 30 வண்டிக்கு. இப்போ TN 30 BH 74 73 நம்பர், ஃபேன்சி நம்பர். சிங்கிள் ஓனர் வந்து இருந்த வண்டி அந்த HP கேன்சலுக்கு வாங்கி லோன் போட்டிருக்காரு. இந்த வண்டிக்கு லோன் மட்டுமே 40 ரூபா கொடுத்துருக்காங்க. லோனை கேன்சல் பண்ணியாச்சு. செகண்ட் ஓனரில் இப்போ இருக்குது. TN 30 சேலம் வண்டி, ஜூபிட்டர் ZX மாடலு, செகண்ட் ஓனரில் இருக்குது. வண்டி செல்ஃபு போடுறேன், நல்லா பாருங்கள் நண்பர்களே. செல்ஃபு போட்டுட்டேன், வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது. நல்லா பாருங்கள், வண்டி ஓடுது பாருங்கள். இண்டிகேட்டர் எப்பவும் போல் போட்டு காமிக்கிறேன். லெஃப்ட் இண்டிகேட்டரு தெரியுதாப்பா? லெஃப்ட் இண்டிகேட்டர் பாருங்கள். ரைட் இண்டிகேட்டர் போடுறோம் பாருங்கள். ஹெட்லைட் போடுறோம் பாருங்கள். ஹெட்லைட்டு அதே மாதிரி ஹாரனு, இண்டிகேட்டர்லேருந்து எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குங்க. பேக் இண்டிகேட்டர்லாம் எரிஞ்சிகிட்டு இருக்குங்க. கொஞ்சம் டைமில் சாப்பிடியாக போடுறோம். அதனால தான் நம்ம இடம் வந்து இது மாட்டு கொட்டாங்க. நம்ம இடத்துல கொட்டாயிலேருந்தே போடுறோங்க. நம்ம தோட்டத்துக்கு போய் போடுவோம் எப்போவுமே. உங்களுக்கு நம்ம இடத்துலேருந்து போடுறோம். வண்டி ஆஃப் பண்ண போகிறாங்க. வண்டியோட பர்ஃபார்மன்ஸ்லாம் இப்போ சூப்பராக இருக்குங்க. வண்டி அப்படி இருக்கும். ஓட்டி பார்த்துட்டிங்கன்னா இந்த வண்டியை மட்டும் கண்டிப்பாக விட்டுட்டு போக மாட்டீங்க நீங்கள். அந்தளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ். இன்ஜின் சூப்பராக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். 2017 மாடலு ஜூபிட்டர் ZX. டிஸ்க் பிரேக்கு கொண்டாங்க, டிஸ்க்கு காமிப்போம். டிஸ்க் பிரேக்கு வண்டி காமிக்கிறேன் பாருங்கள் நண்பர்களே. வண்டியை சுற்றி நல்லா காமிக்கிறேன் பாருங்கள். வண்டியில் எந்த ஒரு உடஞ்ச கிராச்சஸ் எதுவுமே இருக்காதுங்க. வண்டி தெளிவாக இருக்கும், எந்த ஒரு ஃபால்ட்டும் இருக்காது. வண்டி நல்லா பாருங்கள். மீட்ரு பாருங்கள், 22,900 சம்திங் ஓடி இருக்குது. நல்லா பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அந்த அளவுக்கு வந்து பார்க்க மாட்டீங்க. ஜூபிட்டர் ZX இது வந்து டாப் மாடலுங்க. டிஸ்க்கு இந்த வண்டி நல்லா தெளிவாக பாருங்கள். டயரு புதுசுங்க. பேக்கில் நம்பர் பார்த்துக்குங்க. பேக்கில் அப்படியே காமிக்கிறேன். வீடியோவை நம்ம நண்பர்களே ஸ்கிப் பண்ணாமல் காமிக்கும் போது தெளிவாக பார்த்துருங்க நண்பர்களே. மாஸ்கெட்லாம் எந்த ஒரு கிராச்சஸ் எதுவுமே இருக்காது பாருங்கள். நம்ம பகவான் தமிழ் கடவுள் முருகர். இதுதாங்க ஜூபிட்டர் ZX. கொஞ்சம் ஷார்ப் வீடியோவாக போடுறேன், பார்த்துக்குங்க. டைம் இல்லை. மிரர்லாம் நல்லா நீட்டாக இருக்குங்க. 2 மிரருமே நிக்கலில் வந்துருந்த குரோமில் பின்னாடி. டயர் பாயிண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் மீடியமாக தாங்க டயர் இருக்கும். இருக்கிறத நான் சொல்லிடுறேன். 2017 நண்பர்களே. 2017 மாடலு ஜூபிட்டரு, 2 ஓனரு, லோன் எதுவுமே கிடையாது. இந்த வண்டி எடுத்திங்கன்னா அப்படியே 30,000 ரூபா கண்ணை மூடிட்டு லோன் தருவாங்க. நான் கொடுக்க மாட்டேங்க. இஎம்ஐ கிடையாது. நம்ம இடத்த பாருங்கள், இஎம்ஐ கிடையாது. நம்ம இடத்துல இருந்து நம்ம ஒரு வில்லேஜ்லேருந்து உங்களுக்காக பண்ணிகிட்ருக்குறோம்.
லோன் இருக்கான்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க நண்பர்களே. இஎம்ஐலாம் நம்மக்கிட்ட இல்லை. வண்டி நல்ல வண்டி தரோம், ரேட்டு கம்மியாக தரோம், அவ்வளோதான். இஎம்ஐ கிடையாது. நீங்கள் வாங்கி அமௌண்ட்டு கொடுத்து உங்கள் இடத்துல போட்டுக்கலாம். லோக்கலில் புக்கை வச்சு எங்கே வேணாலும் தருவாங்க. அந்த ஒரு ஆப்ஷன் இது நம்மக்கிட்ட கிடையாது. இஎம்ஐ கிடையாது. அதை நான் சொல்லிடுறேன். 2000 இப்போ இந்த வண்டிக்கு கேட்க போகிற ரேட்டு ரூ. 45 தான் நான் கேட்குறேன். இந்த வண்டியில் ஃபெயின் இருக்குது. அது நம்ம ரேட்லேருந்து நான் வந்து லெஸ் பண்ணிக்குவேன். ஃபெயின் இருக்குது. ஃபெயினுன்னா நம்ம ஹெல்மெட்டு கேஸ் பிடிக்கிறாங்க இல்லையா, அது ஓப்பனாக சொல்லிடுறேன். நீங்கள் செக் பண்ணி வேணால் பாருங்கள். தெளிவாக இருக்கும். நம்ம சொல்கிறதுல எந்த ஒரு மிஸ்டேக் இருக்காது. ரூ. 48,000 உள்ள வண்டி ரூ. 45,000 தரேன். ஃபெயின் இருக்குது. அதனால் நீங்கள் நேரில் வாங்க. என்னால் முடிஞ்சது இன்னும் பண்ணி தரேன். சூப்பராக இருக்கும். ஜூபிட்டர்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. டிஸ்கோட இருக்குது. வந்து தூக்கிட்டு போங்க. 1,30,000 இன்றைக்கி ஆன் ரோடு புதுசு. இப்போ அப்படியே அடுத்த வண்டி காமிக்கலாமா? செல்ஃபு பாருங்கள். 2019 மாடலு எக்ஸல் 100 செல்ஃபு. 2019 எக்ஸல் 100 செல்ஃபு வண்டிங்க இது. இண்டிகேட்டரு, ஹாரனு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க. வண்டி ஆஃப் பண்ணுறேங்க. இந்த வண்டி கேட்க போகிற ரேட்டு வந்து 37,000 நான் கேட்குறேங்க. 2019ங்க. 2 டயருமே புது டயர் போட்டிருக்கிறேன். 2019 வண்டி அப்படியே கொஞ்சம் கிட்டக்க காமிப்போம். ஃப்ரண்ட் டயர் புதுசு, பேக் டயர் புதுசு. பக்காவாக இருக்கும் வண்டி. அவ்வளோதான் நண்பர்களே. வந்து வண்டி காமிக்கும் போது பாருங்கள். எக்ஸல் 100 செல்ஃப் வண்டி தூக்கிடுங்க டக்குன்னு. வண்டி தெளிவான வண்டி. 19 சிங்கிள் ஓனரு. இது வந்து நாமக்கல் நம்பருங்க. இந்த வண்டி பாருங்கள், சேலம் நம்பரு. எக்ஸல் 100 சாதா வண்டிங்க. வண்டி இன்ஜின் சூப்பராக இருக்கும். எக்ஸல் 100 வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நண்பர்களே. அதே மாதிரி இண்டிகேட்டர்லாம் போடுறேன் பாருங்கள். ஹாரன் அடிக்கிறேன் பாருங்கள். லைட்டு போடுறேன் பாருங்கள். லைட்டு போடுறேன், டிம்மு, பிரைட்டு. லைட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இண்டிகேட்டர் ரைட்டில் போடுறேன், ஹாரனு. அவ்வளோதான் இந்த வண்டிக்கு உண்ட மேட்ரு. 2 டயரும் நல்லாயிருக்கும். வண்டி இன்ஜின் நல்லாயிருக்கும். வண்டி எக்ஸல் 100 ஒரு பசங்களை கொண்டு போய் விடுறதுக்கு, ஒரு அடிப்பிடிக்கு தேவைப்படுறவங்க வந்து எடுத்துங்க நண்பர்களே. இந்த வண்டிக்கு கேட்க போகிற ரேட்டு நான் வந்து 23 தான் கேட்குறேன். இன்றைக்கி மார்க்கெட்டில் 27 ரூபா 28 போயிட்டுருக்கு. 23 தான் கேட்குறேன். சேலம் வண்டி சிங்கிள் ஓனரு. சூப்பராக இருக்குது வண்டி. 23 நல்லா கேட்டுங்க. 2016 மாடலு சிங்கிள் ஓனரு. சேலம் வண்டி எக்ஸல் 100. இந்த வண்டி பார்த்துங்க நண்பர்களே, எக்ஸல் ஹெவி டியூட்டி ஹெச்டி. டைம் இல்லாதனால கொஞ்சம் இதாக இருக்குது, பார்த்துங்க. வண்டி சும்மா ராக்கெட் மாதிரி RX 100 ஓட்டிருக்கீங்களா அப்படியே. எக்ஸல் டியூட்டி நம்ம உண்டானதை காமிச்சாச்சுங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2014 மாடல் நண்பர்களே. எக்ஸல் ஹெச்டி 2014. வண்டி சூப்பராக இருக்கும். நல்ல தெளிவான வண்டி. உங்களுக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது. இந்த வண்டிக்கு நான் கேட்க போகிற ரேட்டு 24,000 ரூபா ரேட்டு கேட்குறேன். 24. எக்ஸல் சாதா எக்ஸலில் ஹெவி டியூட்டி 24,000 ரூபா கேட்குறேன். 2014 5வது மாதம் வருதுங்க. லேட்டஸ்ட் வண்டி. விட்றாதீங்க வண்டியை பாருங்கள் நண்பர்களே. இந்த வண்டி பாருங்கள், சேலம் வண்டி. இண்டிகேட்டர் பாருங்கள். எல்லாத்துலேயும் கரெக்டாக பண்ணி தாங்க நம்ம வைக்கிறோம். ஹாரனு, லைட் எரியுதா பாருங்கள். லைட்டு, டிம் பிரைட்டு. 2009 மாடல் நண்பர்களே. ஒரு எக்ஸல் வேணும், ஒரு பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வரணும், ஒரு அந்தாண்ட தானே போகணும், ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு 15,000 ரூபாய்க்கு தரேன். 2009 சேலம் வண்டி. நார்மலாக இருக்கும் வண்டி. வண்டி எடுத்து அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கலாம், எந்த செலவும் இல்லை. 2009 மாடலு 15 ரூபா கேட்குறேன். 2014 மாடல் இந்த வண்டிக்கு 24 ரூபா ரேட்டு கேட்டிருக்கிறேன். அந்த வண்டி 2016 எக்ஸல் 100 23 ரூபா ரேட்டு கேட்டிருக்கிறேன். இந்த வண்டி 2019 செல்ஃபு எக்ஸல் 100. இந்த வண்டியோட ரேட்டு வந்து நான் 37 ரூபா கேட்டேன். நெகசிபிள் பண்ணிக்கலாம். இந்த ஜூபிட்டர் பாருங்கள், விட்டுறாதீங்க நம்பர்களே. 45 தான் கேட்டிருக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் தெளிவாக சொல்லிட்டேன். மறுபடியும் வீடியோவை வந்து நம்ம ஒரு டைம் காமிச்சிருப்போம். அப்படியே நண்பர்களே, வீடியோவை பாருங்கள். அப்படியே வண்டி ஒரு டைம் காமிக்கிறேன். எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிட்டேன். இண்டிகேட்டர்லாம் போட்டு காமிச்சிட்டேன். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும்.
நண்பர்களே, இப்போ எல்லா வண்டியுமே உங்களுக்கு காமிச்சிட்டேன். 4 வண்டியும் காமிச்சிட்டேன். முந்தா நாள் போட்ட அந்த வண்டியில ப்ளஸர் ப்ளஸ் ஒரு ப்ளூ கலர் வண்டி போட்டிருந்தேன் குடுத்துட்டேன். ஹோண்டா டியோ போட்டிருந்தேன். அதையும் குடுத்துட்டேன். ஆக்டிவா குடுத்துட்டேன். டூயட் மட்டும் இருக்கு நண்பர்களே. அந்த டூயட் வண்டி அப்படியே அங்க காமிக்கிறேன். அங்க வண்டி குடுத்த வண்டியெல்லாம் வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் போட்டுட்டு அவங்கவங்க பணத்த போட்டு எடுத்துக்காம இருக்காங்க. அந்த வண்டியெல்லாம் குடுத்தாச்சு. டூயட் மட்டும் இருக்கு. ஹீரோ டூயட் 2016 ரூ. 35 ரேட்ல இருக்கு. சிங்கிள் ஓனரு. அந்த வண்டி இருக்கு நண்பர்களே. அது வேணா கூப்பிடுங்க, கேளுங்க. மத்தபடி இங்க இருக்கிற வண்டி எல்லாமே சேல்ஸ் வண்டி. உங்களுக்காக பாருங்க எக்ஸல்லாம் கேட்டுட்டே இருந்தீங்க. எக்ஸல் சூப்பரா இருக்குங்க. இவ்வளோ வண்டி உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு பக்கா தெளிவா பண்ணி, ஆர்வி ஆட்டோ கன்சல்டிங்கில நீங்க பயப்படாம ஒரு ஏழை எளிய நடுத்தர மக்கள், இல்லாத மக்கள் உங்களுக்காக நீங்கலாம் கூப்பிட்டு கேட்கும்போது எனக்கு ரொம்ப மனசுக்கு ஆறுதல், சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப கம்மியா வந்து பண்றீங்க. இன்னும் மேலும் மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். எத்தனையோ நண்பர்கள் வெளிநாட்டில இருந்து அனுப்புறாங்க, பணம் அனுப்புறாங்க. அவங்க ஊர் சொந்த ஊர் லோக்கல்ல இருக்கு. அங்க கொண்டு வண்டி அனுப்ப சொல்றாங்க. அது மாரி நெறையா நம்மளுக்கு மேல ஆதரவு வச்சு, நம்பிக்கை வச்சு செய்ற உங்களுடைய அத்துணை பேத்துக்கு என் மனமார்ந்த நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் நண்பர்களே. இப்ப மறுபடியும் பாருங்க, அடுத்த வீடியோவுல நம்ம மறுபடியும் சந்திப்போம். எப்பவுமே நம்ம சொல்றது தான். நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். எல்லாரும் நல்லா இருப்போம். எப்பவுமே நல்லா இருப்போம் என்று அடுத்த வீடியோவுல நம்ம மறுபடியும் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன். வேல்முருகன்.